பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஉஸல்லி வஉஸல்லிமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வ ஹபீபினா வ குர்ரத்தி ஐனினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஃலலுஸ் ஸலாத்தி வ அத்தம்முத் தஸ்லீம். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். ஸதகல்லாஹுல் அலீம். சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப ஆயத்துகளை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். அந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுரைகளை வழங்குது. அதில் அல்லாஹ் இறுதியாக இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஒன்றினுடைய அமைப்பை ஏற்படுத்தி முழு உலக ஜனங்களும் சகோதர வாஞ்சையுடன் இணைந்திருக்கிறதோடு அதற்குள்ள ஒரு உறவும் நடந்தேறுது என்பதனை அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த உறவுக்குள்ள ஒரு இரத்த பந்தத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இரத்த சொந்தம் என்றும் வரும் பொழுது பலவிதமான நுணுக்கங்களை அதில் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ் ஹதீஸ் எங்களுக்கு கேட்க கிடைக்குது. இந்த ரஹம் என்ற பந்தம் சொந்தம் அது அர்ஷோட சம்பந்தப்பட்டிருக்குது. தகோல் அது கூறுகிறது, மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்த்து வைக்கிறாரோ. இன்னைக்கு வசல என்ற கருத்து வெறுமனே சேர்றது இல்லை, சேர்த்து வைக்கிற என்ற கருத்தை உணர்த்துது. மன் வசலனி, யார் என்னை சேர்த்து வைக்கிறாரோ, வசலஹுல்லா, அவரை அல்லாஹ் சேர்த்து வைப்பான். வமன் கதானி கதாஹுல்லா, மேலும் யார் என்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய அமால்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அதிகமாக பேசியிருக்கிறாங்க. மனிதர்கள், உறவுகள், அடியார்கள் சம்பந்தப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை விடவும் அதிகமாக இதனை பற்றி பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளின் பொழுது ஏதேனும் குறைபாடு நடந்தால் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறதின் மூலமாக நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனாலும் அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர்கள் சரியாக இருக்கலாம் அல்லது பிழையாக இருக்கலாம், எங்களுக்கு விருப்பமானவர்களாக இருக்கலாம், வெறுப்பானவர்களாக இருக்கலாம், எங்களோடு இணைந்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களை துண்டித்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கூட குறைபாடு செய்ய முடியாது. நாங்கள் அவர்களுக்கு நிறைவே தான் செய்ய வேண்டும். அதில் தான் எங்களுடைய வாழ்க்கையின் நலவு இந்த உலகத்திலும் நாள மறுமையிலும் தங்கியிருக்கிறது என்கிறதனை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் பொருத்தம் யாருக்கு கிடைக்கும், அல்லாஹ் யாரோடு இணைந்திருப்பான் என்கிறதனை சொல்லும் பொழுது இந்த உறவோடு இணைந்திருக்கிறவர்களை அல்லாஹ்வும் சேர்ந்திருப்பதாக கூறுகிறார். யார் பிரிந்த உறவினர்களை சேர்த்து வைப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களோட ஈடு கொடுப்பான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் துணையாக இருப்பான் என்கிறதெல்லாம் இந்த ஹதீஸ்களில் இருந்து எங்களுக்கு அறிய முடியும். மாமின் அமலின் ஹசனத்தின் அஸ்ராஉ சவாபன் மின் சிலத்திர் ரஹம். சவாப் கூலி கிடைக்கிறதுல மிகவும் துரிதமான கூலியை அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அது சிலத்துர் ரஹம். எல்லா அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கென்றே செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு அமலும் ஹசனானது, அழகானது என்றாலும் அதிலேயும் அஹ்சனான அமல்கள் இருக்குது. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. எல்லாரும் அமல் செய்கிறது தான் என்றாலும் அதில் ஆகவும் பெஸ்டான, ரொம்ப சுப்பீரியரான அமல் யார் செய்கிறது என்கிறது அந்த அஹ்சன் என்ற வார்த்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்திருக்கிறான். உங்களில் யார் ஆகும் சிறந்த அமல் செய்கிறோம் என்ற ஒரு பரிசீலனைக்குள்ள நீங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றீங்க. அந்த அஹ்சனு அமல்ல சேரக்கூடியது ஒன்று தான் இந்த சிலத்துர் ரஹம்.
அல்லாஹ் இதனைத்தான் ஃபத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு எப்படி நீங்கள் தக்வா கொண்டீர்கள் என்பதனை கேட்பான். அத்துடனே உங்களுடைய குடல்வாய் ஜனங்கள், இன பந்தத்துகள், இரத்த சொந்தங்களுடன் எப்படி நடந்து கொண்டீர்கள், எந்த முறையில் அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு நீங்கள் இவர்களினூடாக சமீபமானீங்க. அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு மிகவும் துரிதமாக வரக்கூடிய ஒரு வழித்தான் இந்த சிலத்துர் ரஹம் என்கிறதனை மறந்துவிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றது போல எங்களுக்கு இந்த சூரத்து நிசாவுடைய முதலாவது ஆயத்து உணர்த்தி இருக்குது. வமாமின் அமலின் செய்யாத்தின், அத்துடனே அந்த ஹதீஸ்ல இணைக்கப்பட்டிருக்குது, மாமின் அமலின் செய்யாத்தின் அஸ்ரஉ உகூபத்தன் மினல் பக், மனிதனுக்கு தீவிரமாக அவசரமாக வேதனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கெட்ட அமல் தான் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை மீறது. அதிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் நீங்க பந்தங்களை சேர்த்து வாழுங்க என்று சொல்றது. யாரு இதனை மீறி செயல்படுவாங்களோ அவங்க அதிவேகமாக அவங்களுக்கு இந்த வேதனை வந்து சேரும் என்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அடியார்கள் பிறருடைய உரிமைகளை பேணி நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். எல்லா மனிதர்களும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரே தாய் தந்தையிலிருந்து தான் பிறந்தாங்க. முக்கியமாக மூமின்கள் ஏனைய மூமின்களுடைய உரிமைகளை கௌரவிக்கிறது ரொம்ப அவசியம். இவங்க எல்லாருமே ஒரே தாய் தந்தையர்களின் சந்ததியாக இருக்கிறதாக குர்ஆன் எங்களுக்கு சொற்றி காட்டுறதோடு அவர்களுடைய விடயத்தில் உங்களுடைய மார்க்கத்தின் கட்டளைகளை கடைபிடிங்க என்கிறதும் உணர்த்துது. இன்றைக்கு தக்வாவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்திருக்கிறான். அவனுடைய கடமைகளோட எங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதில் முதல் உரிமையை இந்த ஆயத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறதே, உறவினர்களோட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கோங்க. நாளை மறுமையில் எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடியது தான் தக்வா. மறுமையில் அடையக்கூடிய தோல்வி பெரிய தோல்வி. இதனால் தக்வா என்கிறதுக்கு பொதுப்படையான விளக்கம் தான் மறுமையில் சோதனைகளை விட்டும் அல்லாஹ்வுடைய வேதனைகள், தண்டனைகள், கோபங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறையில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றது. இந்த தக்வாவுக்கு பல அந்தஸ்துகள் இருக்குது. முதலாவது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஷிர்க் வைக்கிறது, இவைகளில் இருந்து நிரந்தரமாக எங்களை பாதுகாத்து கொள்றதோடு நிரந்தரமான வேதனையை அதன் மூலமாக எங்களுக்கு தவிர்க்க. இன்றைக்கு நிரந்தரமான வேதனை யாருக்கு கிடைக்கும்? இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த நிரந்தரமான தண்டனை வேதனைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு ஆகப்பெரிய தக்வாவுடைய அந்தஸ்து தான் நாங்கள் ஷிர்க் செய்கிறதுல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு. இன்றைக்கு ஏதோ ஒரு ஷிர்க் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது. சிலர்கள் ஷிர்க் செய்கிறது, மற்றவங்களையும் அதனோட சேர்த்து விடுறது, சில விடயங்களின் கண்மூடித்தனமாக நடந்து கொள்வது, அதை ஷைத்தானும் இவங்களுக்கு அலங்காரமாக காட்டி விடுறான். இதனால் இவங்க நினைக்கிறது நாங்கள் சரியானது தான் செய்து கொள்கிறோம். அவங்க வழிகேட்டில் போய்கொண்டிருக்கிறாங்க. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யஹ்சினூன சுன்ஆ, அப்படி போய்கொண்டே நினைக்கிறாங்க நாங்கள் நேரான பாதையில் இருக்கிறோம் என்று. எனவே இவர்களுடைய முகமூடிகள் கலட்டப்படும். யௌமஇதின் துரதூன் லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, உங்களுடைய செய்த மோசமான செயல்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து காட்டப்படும். அன்றைய நாளில் யாருக்கும் அதனை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது என்கிறதனையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதனால் தக்வாவுல ஆகும் உச்சக்கட்டம் தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வது. ரெண்டாவது, சகலவிதமான பாவங்களையும் விட்டு விலகி கொள்ளணும். இந்த கருத்தில் தான் அதிகமானவர்கள் தக்வா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லா விதமான பாவங்களை விட்டும் விலகி கொள்ளணும். இன்றைக்கு சில பாவங்கள் இருக்குது, அது சர்வ சாதாரணமாக மாறி இருக்குது. மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நடக்குது. இதனால் பாவம் இல்லை என்று மதிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. பாவம் அது கெட்டது, முழு உலக ஜனங்களும் அதனை எடுத்து நடந்தாலும் கூட
அது அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வரவேற்கப்பட மாட்டாது. மூன்றாவது தான் அல்லாஹு தாலாவை மறக்க செய்கிற எல்லா விதமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். இன்றைக்கு அல்லாவை மறக்க செய்யக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்குது. அல்லாஹ்வோட சம்பந்தப்படாத ஒரு விடயத்தை பார்க்கிறதாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு காட்சியாக சினிமாவாக இருந்தாலும் பல மணித்தியாங்கிலங்களுக்கு அல்லது பல வினாடிகளுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து விடுகிறோம். இதனால் எங்களை தக்வாதாரிகள் என்று கணிக்கப்பட மாட்டாது. இன்னும் சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் அல்லாஹ்வை மறந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுது, எழுதப்படுகிறது என்கிறதுன்னு அவங்க உணர மாட்டாங்க. இப்படியான எல்லா விடயங்கள்ல இருந்தும் மற்றும் சிலர் அவர்களுடைய பரிகாசமான விடயங்களில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களோட ஒட்டி இணைந்து இருப்பாங்க. இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் என்று இல்லை, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம். இவைகள் எல்லாமே தக்வாவுக்கு மாற்றமானது. ஒரு யதார்த்தமான அர்த்தம் என்னவென்றால் தக்வா இந்த மூன்றாவது கருத்தின் படிக்கு அல்லாஹ் தாலாவை மறக்க செய்கிற எல்லா காரியங்களை விட்டும் நாங்கள் விலகி இருக்கணும். யாரு உறவினர்களை ஆதரித்து நடப்பாங்களோ அவங்க தக்வாவுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறாங்கங்கிறத அந்த சூரத்து நிசாவுடைய ஆரம்ப ஆயத்தங்களுக்கு சொல்லி காட்டுறதோட நாளம் மறுமையில் அர்ஷினுடைய நிழல்ல இருப்பாங்க என்கிறதனையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சாங்க. அவங்களுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையில பரக்கத்துகள் அதிகமாக்கப்படும், நாளம் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். உறவினர்களை ஆதரிக்காம இருக்கக்கூடியவங்க அவங்கள விட்டு நீங்க விலகுங்க என்று சொல்லப்பட்டு, யாரெல்லாம் உறவுகளை துண்டிக்கிறாங்களோ அவங்களோட நீங்க சேர்ந்துடாதீங்க. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்குது, ஒருத்தர் தன்னுடைய பெரியம்மாவோட பேசுறது இல்லைன்னு இருந்தா அவங்களோட வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே பெரியம்மாவோட கோவிக்கணும் அல்லது சாட்சியோட மாமியோட கோவிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. இப்படியான மூடத்தனமான அறிவு மங்கி போன ஒரு கூட்டமும் ஆண்கள் பெண்கள்ல எங்களிடத்துல இல்லாம இல்லை. சிலர் தன்னுடைய உம்மா என்று மதிக்கக்கூடியவள் மாமி, அவளுடைய விடயத்துல கண்மூடித்தனமாக நடப்பாங்க. மனைவியை கூட சொல்லுவாங்க அங்கெல்லாம் நீ போக தேவையில்ல என்று. இவைகள் எல்லாமே வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளுக்கு காரணம். இன்றைக்கு பலர் பயங்கரமான நோய்களில் பீடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் கடன் தொல்லைகளில் சிக்கி இருக்கிறாங்க. மற்றும் சிலர் வாழ்க்கையில தலை தூக்க முடியாத நிலைமைகளில் கேவலங்கள் அடைந்து இருக்கிறாங்க. இப்படி அனைத்துக்கும் காரணம் நீ உறவினர்களை பகைத்து கொள்வது தான் என்கிறது குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெற்ற தெளிவாக சொல்லி கொண்டிருக்குது. இதனால தான் உறவினர்களை யாரெல்லாம் ஆதரிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிழல்ல கூட இடத்துல கூட நிற்க வேணாம். உறவினர்களை ஆதரிக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3 இடங்கள்ல லானத் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் சஃபித்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய லானத் மிக சீக்கிரமாக உறவுகளை முறிக்கக்கூடியவர்களுக்கு வரும். ஒரு ஆயத் சூரத் முஹம்மத் 32வது ஆயத்தில் ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்சிது ஃபில் அர்லி வ துகத்தியு அர்ஹாமக்கும் உலாய்கல் லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் அவ் அஅமா அப்சாரஹும். அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் மாறு செஞ்சு புறமுதுகு காட்டி எல்லை மீறி பூமியில் குழப்பங்களை செய்கிறீங்களா? இதுக்குத்தானா நீங்கள் விரும்புகிறீங்க? அந்த பூமியில் குழப்பம் செய்கிறதுல முதலாவது அல்லாஹ் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வத்துகத்தி ஓ அர்ஹாமக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய உறவை துண்டித்து கொள்வதா? உறவினர்களுடைய உறவை யார் துண்டிக்கிறார்களோ அவர்களை போல பூமியில அல்லாஹ்வுக்கு மாறு செய்து புறக்கணித்து ஃபசாது செய்யக்கூடிய யாருமே இல்லை. இதனால தான் உலாஇகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாவதாக என்று அல்லாஹ் சபித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக ஆக்குவானாக. ஃபஅஸம்மஹும், அல்லாஹ் அவர்களை
செவிடர்களாக ஆக்குவானாக. வஅமா அபுசாரஹும் அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக்குவானாக. இன்றைக்கு செவிடாக இருக்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்க தயாரில்லை. என்ற மையத்துக்கும் வர தேவையில்ல, என்ற முகத்தில் முழிக்க தேவையில்ல, எங்களுடைய இரத்தத்தை தான் புளிஞ்சி ஊத்தோணும் என்ற அளவுக்கு சிலர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த அளவுக்கு பயங்கரமான நல்ல விடயங்கள் 1000 கேட்டாலும் கூட, நல்ல விடயங்கள் அவங்களுக்கு புகுத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட, கொஞ்சம் கூட உள்ளத்தில் ஒரு சலனம், ஒரு அசைவு ஏற்படுத்துகிற இல்லை. இதனால் அவர்கள் இந்த உறவுடைய விடயத்தில் தாண்டோடித்தனமாக நடக்கிறதுனால அசம்மகும் அல்ல அவர்களை செவிடாக்கிட்டான். எவ்வளோ கடினமான பயங்கரமான ஆயத் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கு சிலர் தொழில் 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 என்று அவங்களுடைய தொழிலுடைய விடயத்திலே 24 மணித்தியாலையும் மூழ்கடிக்கிறாங்க. இன்னும் சிலர் படிப்பு 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 என்று அவங்களுடைய படிப்பிலேயே காலங்கள் நேரங்களை கழிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உறவினர்கள் இருக்கிறாங்களே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களோட ஒரு இரக்கமான வார்த்தையை பேசுவோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதில் இருந்து ஏதாவது அவர்களுடனும் பகிர்ந்து கொள்வோம் என்ற சிந்தனைகள் வாரதில்லை. அது சொன்னாலும் கேட்கறதுக்கு உண்டான செவிப்புலன் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் குருடர்கள். அப்சாரஹும் மேலும் அவர்களுடைய பார்வையில் கூட செவிடாக இருக்கிறது, கண்கள் பார்க்குது தான் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உறவினர்களை சேர்த்து வளர்த்தவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், மரியாதை, உயர்வு இவைகளை பார்த்து கூட அவங்களுக்கு திருந்துறதுக்கு, தன்னுடைய பார்வைகளை சீரான பாதையில் செலுத்துவதற்கு, அறிந்து கொள்வதற்கு தயாரில்லை. இதனால் அவங்களுடைய பார்வையையும் அல்லாஹ் குருடாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய லானத்தோடு சேர்த்து இவ்வளவு கடினமாக பேசுகிறான். 2வது சூரா ரஅதுடைய 25வது ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் சிலர் உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. அந்த உடன்படிக்கை செஞ்சதை சீரான முறையில் நிறைவேற்றவில்லை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்து விட்டார்கள். அந்த முறித்து விட்டவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூட முறிக்கிறார்கள். அத்துடனே வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல், குடும்ப வாழ்க்கை, இன பந்தத்தை, உறவுகளை சேர்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவினானே அதனை அவர்கள் துண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை முறியடிக்கக்கூடியவர்கள். அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழுங்க என்று சொல்லப்பட்டு இருக்கும் பொழுதும் அதனை துண்டிப்பவர்கள். அத்துடனே வயுஃப்சிதூன ஃபில் அர்ல், பூமியில் பல ஃபசாதுகளை செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள ஏராளமான ஃபசாதுகளை கிளப்பி விடுறாங்க. சில அஃபலை பெண், அவள் குற்றமற்றவள், மருமகள், இப்போ தான் வந்து 1 மாதம் ஆகுது என்றாலும் அவளுக்கு மாமி வீடு நரகமாக அமைது. காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளை இடத்துல, தன்னுடைய சகோதரனிடத்தில், மச்சானிடத்தில், அவள் முடித்த அந்த மாப்பிள்ள இடத்துல பொருத்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் கோலாக சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு இடியை கொண்டு வந்து போடக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் பூமியில் ஃபசாத் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறதோடு உலாய்க லஹுமுல் லானா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய லானத் உண்டானது. அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். வலகும் சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட ஒடுங்கும் தலம் இருக்கிறது. அவங்க ஒதுங்கும் தலம் அந்த பயங்கரமான நரகம் என்கிறதனையும் கூறான். 3வது சூரத்துல் பக்ராவில் 26, 27வது ஆயத்துகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், இந்த குர்ஆனுடைய போதனைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது ஃபாசிகீன்கள் என்ற பாவிகள் தான் இந்த குர்ஆனின் மூலமாக வழிகேட்டில் போவார்கள். அந்த ஃபாசிகீன்கள் யார் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஃபைன் பண்ணுறான், டிஸ்கிரைப் பண்ணுறான். அவங்க தான் அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹ், யார் பாவிகள்? அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறியடிக்கிறார்கள். மின் பஅதி மீசாகிஹி,
அந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்து கொண்டதன் பின்னால், அல்லாஹ்வுடன் ஒரு ஒப்பந்தத்தை அறுதிமானத்தை எடுத்துக்கொண்டதன் பின்னாலும் அந்த உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறார்கள். வயக்தஊன மா அமர் அல்லாஹு பிஹி, அந்த செய்யப்பட்ட உடன்படிக்கைகளில் விசேடமாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறது தான், நாங்கள் அவர்களுடன் உடன்படிக்கை செய்தோம், ஏவினோம், உங்களுடைய குடும்ப இன பந்தத்தை சேர்த்து வாழுங்கள் என்று. அவங்க வயக்தஊன மா அமர் அல்லாஹு பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை ஏவினானோ ஐயூசல் சேர்ந்து வாழுங்கள் என்று அதனை துண்டித்து விட்டார்கள். மேலும் வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள், இவர்கள் பூமியில குழப்பவாதிகள். உலாய்க ஹுமுல் ஹாசிரூன், இவங்க தான் நஷ்டம் அடைந்தவர்கள். லாபம் அடைவதற்கு குடும்பத்தில் ஃபசாதை உண்டாக்காதீங்க. லாபம் அடைகிறதுக்கு குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க. லாபம் அடைக்கிறதுக்கு மற்றவர்களுடைய குறைகளை மறைங்க, உறவுகளை சேர்ந்து வாழுங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக சொல்லி தந்து, யார் வெற்றியாளர்கள், யார் நாள மறுமையிலும் நஷ்டம் அடையக்கூடியவர்கள் என்கிறதுன இங்கே உணர்த்தி இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படியான நன்மைகளில் ஈடுபடுகின்றோம் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். சிலவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க என்றாலும் குடும்பத்தில் யாரோடையாவது கோவித்து கொண்டு அவங்க செல்கிறாங்க. இவைகள் எல்லாமே வெறுமனே காணல் நீரில் மீன் தேடுற மாதிரி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத முயற்சிகள். இந்த அமால்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கிறது இல்லை. இதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, மைமூன் பின் மெஹரான் ரஹ்மத்துல்லாஹி அலைக்கு, நான் உங்களுக்கு சில உபதேசங்களை செய்கிறேன், உங்களுக்கு நான் 3 வசியத்தில் செய்கிறேன். இன்னி ஊசி கபி சலாசின், நான் உங்களுக்கு 3 வசியத்துகள் 3 அட்வைஸ்களை பண்ணுகிறேன். ஃபஃபல் ஹுன்ன, அவைகளை நீங்கள் சீரான முறையில் பாதுகாருங்க, ஞாபகத்தில் வைங்க. அதில் மைமூன் கேட்குறாரு, யா அமீர் அல் மோமினின் மா ஹுன்ன, அவைகள் என்ன என்று. அவர் சொல்கிறாரு, லா தஹ்லு பிம்ரஅத்தின் லைஸ பைனக வ பைனஹா மஹரம். முதலாவது விஷயம், ஒரு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுடன் நீங்கள் ஒரு நாளும் தனிக்க வேண்டாம். முதலாவது அவங்க செஞ்ச உபதேசம் தான் லா தஹ்லு பிம்ரஅத்தின், எந்த ஒரு பெண்ணுடனும் தனிக்க வேண்டாம். லைஸ பைனக வ பைனஹா மஹரமுன், அவளுக்கும் உனக்கும் மத்தியில் ஒரு மஹரமானவர்கள் இருக்கும் நிலைமையிலே தவிர. அப்படி என்றால் பேசவும் கூடாது, அத்துடனே தணிக்கவும் கூடாது. இன்று இவைகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்குது. சில அசம்பாவிதங்கள் நடக்காவிட்டாலும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஷைத்தான் பிறகு ஏற்படுத்துவார். அப்படி நடக்காவிட்டாலும் கூட எண்ணங்கள் அலைமோதும், அதற்கு ஈடுகட்ட யாராலும் முடியாது. இது பாவ சிந்தனைகளை 2 பேருடைய உள்ளத்திலையும் உருவாக்கும். 2வது சொன்னாங்க, வைன் கராத் அலைகள் குரான, நீங்கள் அந்த மஹரம் அல்லாதவருக்கு குரான ஓதி காண்பிப்பதாக இருந்தாலும் சரிதான். மஹரம் அல்லாத ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு குரானை ஓதி காண்பித்தாலும் சரிதான். அதுக்கு மத்தியில் மஹரம் இல்லாமல் அதனை செய்ய வேண்டாம். மேலும் எந்த ஒரு காத்தியோ ரஹம், அவனையும் முசாஃபஹா செய்ய வேண்டாம். வலா துசாஃப் காத்தியா ரஹமின், உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவண்ட கையை பிடிச்சி முசாஃபஹா கைலாக கூட செய்ய வேண்டாம். ஃபைனல்லாஹ் அஸ்ஸவஜல் லானஹு ஃபி கிதாபிஹி, ஏனெனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காத்தியுர் ரஹ்ம அவனுடைய கிதாபுல குர்ஆனில் லானத் செய்திருக்கிறான் என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த சூரத்து நிசாவில் ஆரம்பித்த ஆயத்துகளுடைய தலையங்கம் ரொம்ப விஷாலமானது. நாங்கள் இன்றைக்கு அந்த 2வது ஆயத்துக்கு போவோம். வஆத்துல் யதாமா அம்வாலஹும், யத்தீம்களை பராமரிக்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசுகிறான். இதுவும் ஒரு பிரத்யேகமான தலையங்கம் தான். வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளை பராமரிப்பவர்களே
இங்கே அப்படி ஒன்று இல்லை. ஆனாலும் அவர்களை நோக்கித்தான் அல்லாஹ் இந்த கருத்தை சொல்லுகிறான். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி அந்த கருத்தை உங்களுக்கு இந்த முறையில் சொல்லுகிறேன். அனாதைகளை பராமரிப்பவர்களே, வஆத்துல் யதாமா, உங்களுடைய அனாதைகளுக்கு கொடுங்க, அம்வாலகும், அவர்களுடைய பொருள்களை. அதாவது அனாதை சிறுவனாக இருப்பான், அல்லது வேறு ஏதேனும் அவரால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த நேரம் பொறுப்புதாரிகள் சாட்டப்படுவார்கள். மேலும் சில தந்தையர்கள், தாய்மார்கள் அனாதை பிள்ளைகளை விட்டு மௌத்தா போயிடுவார்கள். பொதுவாக அனாதை என்று சொல்றது தந்தையை இழந்த 15 வயதுக்கு கீழான பிள்ளைகள் தான். 16 வயதாகும் பொழுது அவர் ஒரு தந்தையுடைய அந்தஸ்துக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த அனாதை என்ற பெயர் பாவிக்கப்படுறது இல்லை. என்றாலும் சிலர்கள் சொல்கிறார்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு அனாதை என்று கூறப்படும். மிருகங்களில் தாய் இல்லாத மிருகத்துக்கு தான் அனாதை என்று சொல்லப்படும் என்கிறதனையும் தஃப்சீருடைய விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. பொதுவாக மனிதர்களில் தந்தை இல்லாதவர் 15 வயதுக்கு குறைந்தவர் அனாதையாக இருப்பார். மிருகங்களில் தாயை இழந்த குட்டிக்கு நாங்கள் அனாதை என்று சொல்லுவோம். இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பொருள்களை வைத்து சம்பாதிப்பவர்கள், அதனை பாதுகாக்கிறவர்கள், அதனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறவர்கள், இந்த பொருளில் எந்த ஒன்றையும் உண்ணக்கூடாது. அதை நீங்கள் உங்களுடைய பொருள்களோட கலக்கவும் கூடாது. அதை அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. வலா ததபத்தலுல் ஹபீஸ், அல்லாஹ் சொல்கிறான், அந்த அனாதையுடைய பொருள் ஒரு ஹபீஸ், ரொம்ப இழிவானது, கேவலமானது, அசிங்கமானது, நஜிஸானது என்று சொல்லி இங்கே பாவிக்கிறான். ஏன்? யார் அந்த அனாதையுடைய பொருளை அபகரிப்பாங்களோ, தன்னுடைய பொருள்களோட சேர்த்து கொள்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹபாசத்தை, ரொம்ப கேவலமானதை பரிஹரணம் செய்யக்கூடியவர்கள் என்கிறத சொல்லுறான். மேலும் அவங்களுக்கு நல்லதுக்கு பதிலாக வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதுக்கு பகரமாக நீங்கள் கெட்டதை மாற்றாதீங்க. உங்களுடைய பொருள்களை அதனோட சேர்த்து என்னுடைய பங்கும் இருக்குது என்றெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஹலாலாக சம்பாதிங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறான். இதனால் பேணுதலாக பக்குவமாக நாங்கள் இருக்கணும். வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், இந்த ஆயத்தும் எங்களுக்கு அதுதான் சொல்லுது. அவங்களுடைய பொருள்களோட சேர்த்து அவர்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீங்க. இன்னஹு கான ஹௌபன் கபீரா, நிச்சயமாக இது பெரும் பாவம், இது பெரும் பாவம். இங்கே சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தக்வாவோட எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிட்டு அனாதைகளை பற்றியும் சொல்லுறாங்க. பனு கத்ஃபான் கபீலாவை சேர்ந்த ஒருத்தரிடத்தில் அவருடைய சகோதரனுடைய மகன் அனாதையுடைய ஏராளமான பொருட்களை சேர்த்து வச்சிருந்தார். அந்த அனாதை பருவ வயதை எத்திய நேரம் அவருடைய சிறிய தந்தையிடத்தில் வந்து தன்னுடைய பொருளை கேட்டார். அவர் அதை கொடுக்க மறுத்தார். இந்த 2 பேரும் இந்த விஃபரத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் புகார் செஞ்சாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத், வஆத்துல் யதாமா அம்வாலஹும் வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப் வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும் இன்னஹு கான ஹௌபன் கபீரா என்ற இந்த ஆயத்து இறங்கியது. அந்த ஆயத்து இறங்கியதும் அனாதையுடைய சிறிய தந்தை அல்லாஹ் தாலாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம், அவனுக்கு இத்தாத் செஞ்சோம், அவனுடைய தூதர் அவங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்தோம், இத்தாத் செஞ்சோம், பெரிய பாவத்தை விட்டு அல்லாஹ் தாலா இடத்துல நாங்கள் காவல் தேடுகிறோம் என்று சொல்லி அந்த பொருள்களை அவங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முறையில் தன்னுடைய நஃப்ஸின் பேராசையை காப்பாற்றி கொண்டாரு, தன்னுடைய ரப்புக்கு கீழ்ப்படிந்தார். நிச்சயமாக அவர் தனக்குரிய வீட்டை சொர்க்கமாக ஆக்கி கொண்டாரு என்று சொன்னாங்க. அந்த அனாதை அவங்களுடைய பொருள்களை வாங்கி உடனே தர்மம் செஞ்சு விட்டார். அந்த நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மனிதனுக்கு நட்கூலி
உறுதியாகிவிட்டது என்றும் சொன்னாங்க. இந்த யத்தாமா யத்தீம் என்ற அரபு வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனாதைகளை ஒரு செல்வமாக கருதுமாறு சொல்லியிருக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காஃபிலுல் யத்தீமி வ அன கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் யத்தீமை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று அவங்களுடைய நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்று சேர்த்து சொன்னாங்க. நபி அவர்களுடைய முராஃபக்கா, நபி அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கிது. எங்களுடைய அனாதைகள் அது அடுத்த வீட்டில் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையாக எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அந்த அனாதைகளுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளணும். சொன்னாங்க, யாரு கல் நெஞ்சம் படைக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய உள்ளம் மிருது அடைய வேண்டும் என்றால், சிலவங்க எந்த விஷயத்துக்கும் எந்த விதமான அசைவும் அடைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு கல் நெஞ்சங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவன் கண்முன்னுக்கு சாக கொலையும் அவர்கள் சிரிப்பாங்க. மற்றவர் பசியில வாடும் பொழுதும் அவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. மற்றவன் இடி விழுந்தாலும் அவங்களுக்கு கணக்கில்லை. அது யாராக இருந்தாலும், நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரிதான். இப்படியான கல் நெஞ்சங்கள் படைத்தவர்களை நீங்க அனாதைகளுடைய தலையை தடாவுங்க. அவர்களுடைய தலைமுடி உங்களுடைய கையில் படுற அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மிருதுவாக்கி விடுவான் என்கிறதனையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அனாதைகளுடைய பொருள்களோட ரொம்ப பேணுதலாக பத்தினித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது இந்த ஆயத்துகள் எங்களுக்கு உணர்த்துது. அவங்களுடைய பொருள்களோட சேர்த்து எங்களுடைய பொருள்களை உண்ணுறது மட்டுமல்ல, அனாதைகளுடைய பொருள்களை எந்த விஷயத்திலும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்கிற கருத்தையும் இந்த ஆயத்துகள் எங்களுக்கு உணர்த்துது. அத்தோடைய இங்கே ஹபீஸ் என்று அந்த அனாதையின் பொருளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவைகளை நியாயம் இல்லாமல் எடுத்துக்கொள்வது ஹராம். ஹராமான முறையில் இந்த பொருள்களை எடுக்கிறதுனால அதுக்கு கெட்டது என்ற பேர் சொல்லப்பட்டிருக்கிற என்ற வஜ்ஹு தஸ்மியா. அப்படி ஹபீஸ் என்ற அனாதை பொருளுக்கு பெயர் கூறிய காரணத்தையும் இங்கே குறிக்கிது. மையூக்க ஷுஹ நஃப்ஸிஹி வ யுதி ரப்பஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகீல் தனத்தை நீக்கி தன்னுடைய ரப்புக்கு அடிபணிகிறாரோ அவர் நிச்சயமாக நாள மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார் என்கிறதனையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு அனாதையும் அடிக்கக்கூடாது. அப்படி ஒரு அனாதைக்கு அடித்து அவர் அழுவாருண்டா அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும் என்று சொன்னாங்க ஹஜரத் ரசூல். அதோடைய ஹதீஸை குதிசினுடைய கருத்தும் வந்திருக்குது. அல்லாஹ் தாலா மலக்குகளிடத்தில் கேட்பான், நான் இவங்களுடைய தந்தையர்களை மண்ணில் மறைத்திருக்கிறேன் தானே, யார் அவர்களை அள வைத்தது? மலக்குகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா பதில் சொல்வான், யார் அந்த அனாதைகளை சந்தோஷப்படுத்துவாங்களோ கியாமத்து நாளில் நான் அந்த அடியார்களை சந்தோஷப்படுத்துவேன். இதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க என்று சொன்னான். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தாவூதே, நீ அனாதைக்கு இரக்கமுள்ள ஒரு தந்தையை போல இருக்க வேணும். கியாமத்து நாளில் சில மனிதர்கள் அல்லாஹ் தாலாவுடைய அரிசியுடைய நிழலில் இருப்பாங்க. அவங்கள ஒரு வகையினர் சிறிய பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போனவர்களுடைய மனைவிமார்கள், அதாவது விதவை பெண்கள். அந்த தந்தை இழந்த அனாதை குழந்தைகளை விதவான இந்த தாய் மறுமணம் செய்து கொள்ளாமல் யாரும் சம்மதம் கேட்டாலும் கூட அதுக்கு மறுப்பு தெரிவித்து கொண்டு, என்ற குழந்தைகள் என்னிடத்தில் தேவையில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் வரைக்கும் அவர்களை நான் பராமரிக்கிறதுக்கு மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவாரோ அந்த பெண் நாள மறுமையில் அர்ஷின் நிழலில் இருப்பார். அதுவரை அவள் மறுமணம் செய்து கொள்ள இல்லை. அதுக்கு பின்னால் அவள் மறுமணம் செய்து கொள்றதுல பிரச்சனை ஒன்று இல்லை என்றாலும் அந்த பிள்ளைகள் ஒரு சீரான நிலைமைக்கு வரும் வரைக்கும் நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறக்கூடிய அந்த விதவை தாய்மார்கள் எல்லாரும் நாள மறுமையில் அர்ஷினுடைய நிலையில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு
பிள்ளைகளை வீதி வழியில், பிள்ளைகளை மற்றவர்களுடைய பராமரிப்பில் போட்டுவிட்டு அவர்கள் குடுக்காரன் அடிக்காரனாக மாறி மோசமான நிலைமையை உருவாக்கக்கூடிய தாய்மார்கள், எந்த விதமான நெஞ்சில் ஈரமும் இல்லாத தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படியான ஹதீஸ்கள் அவங்க விளங்கணும். எப்போ நெஞ்சில் ஈரம் இல்லாமல் போகுமோ, ஹதீஸ் இல்லை கரை தூத்தினாலும் கூட சில விஷயங்கள் விளங்க மாட்டாது. இதனால் அனாதைகளுடைய விடயங்கள் ஏராளமாக குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் கூறப்பட்டிருக்கின்றது. நிறைய ஆயத்துகளும் வந்திருக்கிறது. எனவே தக்வாவுடைய அடிப்படைக்கு இரண்டாவது காரணமாக கியாமத்து நாளில் கேட்கக்கூடிய பயங்கரமான விடயங்களில் பொறுப்புகளில் ஒன்றாக இந்த அனாதையுடைய விடயத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அடுத்த மூன்றாவது ஆயத்தான் சூரத்துன் நிசாவுடைய வைன் ஹிஃப்தும் அல்லா துகசித்து ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாச வ ருபா ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவு மா மலக்கத் ஐமானுக்கும் ஸாலிக அதுனா அல்லா தஊலு. அதாவது உங்களுடைய பொருளோடு சேர்த்து அவர்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீங்க என்று அனாதையருடைய விஷயத்தில் சொன்னார். அந்த அனாதையுடைய பொருட்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் சிரமம் ஏற்பட்டுவிடும். இதனால் உங்களுக்கு நீதமாக நடந்து கொள்ள முடியாது. எனவே பெண்களுடைய விடயத்திலையும் நீங்கள் 8, 10 என்று மனைவிமார்களை திருமணம் முடிச்சிருக்கிறீங்க. அவங்களிடத்தில் அவங்களுக்கு நீதியாக நடந்து கொள்ள இயலாது. அப்படி நீங்கள் நீதியாக நடந்து கொள்றதும் இல்லை. இதனால தான் இந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கூறியிருக்கிறான். அனாதைகளிடம் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ள முடியாட்டி உங்களுடைய மனைவர்களுக்கும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள முடியாது. எப்படி உங்களுக்கு நீதம் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கறது போல இங்கே இருக்குது. இதனால் 4க்கு மேற்பட்ட திருமணங்களை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க, நீதி தவறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. கியாமத்து நாளன்று நீங்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இதுவும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமானது என்கிறத குடும்பத்தை பற்றி சொல்லி, அதன் பின்னால் அனாதைகளை பற்றி சொல்லி, பிறகு அல்லாஹ் இந்த பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறான். ஆரம்ப காலத்தில் அவர்கள் 4க்கு மேற்பட்ட மனைவிமார்களை வைத்துக்கொள்ள முடியாது என்ற ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் அதிகமான மனைவிமார்களுடையவர்களாக இருந்தாங்க. இதனால் அந்த பெண்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரம்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். உங்களுக்கு அனாதைகளுக்கே நீதம் செலுத்த முடியாத பட்சத்தில் இவ்வளவு பெண்களை திருமணம் முடிச்சு கொண்டு எப்படி நீங்கள் நீதம் செலுத்த முடியும்? இதனால் அல்லாஹ் சொல்கிறான், இதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணம் முடிங்க. மாதாபலக்கும் மினன் நிசாஇ, பெண்களில் உங்களுக்கு பிரியமானவர்களை, மஸ்னா 2 வ சுலாச 3 வ ருபா 4 அதாவது ஒரே நேரத்தில் 2 மனைவி 3 மனைவி 4 மனைவிகளை உங்களுக்கு வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை, ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறான். அந்த 4க்கு அதிகமான பெண்களை வைத்து கொண்டு அவங்களுக்கு நீதம் தவறி நீங்கள் குற்றவாளியாக ஆகக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சேர்த்து விட்டு ஏற்படக்கூடிய ஃபசாதுகளுக்கும் ஒரு தடையை விதிக்கிறான். 2 அல்லது 3, 4 மனைவிமார்களுடன் நீதியாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால், அதுதான் சொல்கிறது ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, அப்படி உங்களுக்கு நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால் ஃபவாஹிதத்தன், ஒரு பெண்ணோட போதுமாக்கி கொள்ளுங்க, ஒரு பெண்ணை மட்டும் மணந்து கொள்ளுங்க. அவுமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமை பெண்களிடத்தில் நீங்கள் கூடி வாழ்ந்து கொள்ளுங்க. ஸாலிக அதுனா அல்லா தஊலு, நிச்சயமாக அது உங்களுக்கு அநீதி செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப தோதுவானதாக இருக்கும். நீங்கள் அநீதி செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்கிறதுன தான் இந்த ஆயத்துகளில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஹஸரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களுக்கு தெரியும், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரியின் மகள் உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் ஒரு தடவை அவர் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்டார். அந்த நேரம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு அனாதை பெண் ஒரு ஆணிடத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய அழகு அவருடைய மனதுக்கு ரொம்பவும் விருப்பமானதாக இருந்து அந்த பெண்ணை அந்த மனிதன் மணந்து கொள்றதை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த பெண்ணுக்கு வேறொருவரை திருமணம் முடித்து வைக்கிறதாக இருந்தால் அவருக்கு கிடைக்கூடிய மகர் தொகையை இவர் எடுக்காமல் கொடுத்து வர வேண்டும், அதைத்தான் நீதம் செலுத்துவது என்ற ஒரு தஃப்சீரையும் இங்கே ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கையினுடைய ஒரு கட்டமைப்பை பற்றி கூறி இருக்கிறான். அத்துடனே மனிதர்களுடைய பலகீனத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறான். எனவே நான் இப்போ சொன்ன இந்த ஹதீஸினுடைய கருத்து புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறாக திருமணம் முடித்து பாதுகாக்க முடியாதவர்களுக்கு இஸ்லாம் அடிமை பெண்களுடைய அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப ஹலாலான முறையை காட்டியிருக்கிறது. என்றாலும் இந்த காலத்தில் அடிமை பெண்கள் கிடையாது. எனவே சிலர் வெளிநாட்டு போகக்கூடிய பெண்களை அடிமைகளாக அந்த கஃபீல்மார்கள் நினைக்கிறாங்க. காரணம், அவர்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைப்பார்கள், அவர்கள் அந்த பெண்ணை வந்து பார்த்து அவளுடைய அழகை பார்த்து அவருடைய சில விடயங்களை பார்த்து ஒரு ஆஃபர் பண்ணுவார்கள், அதனை அந்த ஏஜென்ட்காரனுக்கு கொடுத்து எடுத்து செல்வார்கள். எனவே அவர்கள் ஹிதுமத்துக்காக எடுக்கக்கூடிய இந்த பெண்ணை சந்தையில் விற்கப்பட்ட ஒரு அடிமை என்று தான் மதிப்பார்கள். எனவே அது அவர்களுக்கு குற்றம் கிடையாது. ஏனெனில் இங்கிருந்து எல்லா விதமான ஏமாற்றங்களும் செஞ்சு இவைகளை மறைத்து தான் அனுப்புகிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் பாவத்தை சம்பாதிப்பார்கள். நாங்கள் இந்த விடயங்களையும் ரொம்ப பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்தினுடைய விடயத்தை சொல்லிவிட்டு அடுத்து இன்னும் ஒரு ஹுக்கூக்குல் இபாத், அதாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்குள்ள நுழைக்கிறான். அது தான் 4வது ஆயத். வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் உங்களுடைய பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மகரை பயனளிக்கக்கூடிய முறையில் கொடுத்து விடுங்க. நெஹ்லா என்று சொல்கிறது அவர்களுக்கு எந்த விதமான பிரதிகூலியும் எதிர்பார்க்காம நல்ல விதத்தில் ஒரு கிஃப்டாக அந்த திருமண கட்டணத் தொகையை நீங்கள் மகரை கொடுத்து விடுங்க. ஃபைன் சிபுனல்லக்கும், அவர்கள் விரும்பி உங்களுக்கு ஏதேனும் அந்த மகரில் இருந்து தந்தால், அல்லது அந்த கொடுத்ததன் பின்னால் முழு மகரையும் உங்களுக்கு அவங்க மனம் விரும்பி திருப்பி தந்தால், அன்ஷை இன், இங்கே அன்ஷை இன் மின்ஹு என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த மகரில் இருந்து கொடுத்ததில் இருந்து கொஞ்சத்தை உங்களுக்கு தந்தால், நஃப்சன், மனம் விரும்பி, ஃபகுலுஹு ஹனீ அம் மரிஆ, அதன் நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக சாப்பிடுங்க, தாராளமாக புசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தன்னுடைய மனைமார்கள் கொடுத்ததிலிருந்து ஏதேனும் அவர்களிடத்திலிருந்து வாங்கிறது பாவம் என்று சொல்லி சிலவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி இந்த ஆயத்தங்களுக்கு சொல்லியிருக்குது. பெண்கள் மனப்பூர்வமாக அவங்களுடைய மகர் தொகையிலிருந்து கொடுத்தா அதை அவங்களுக்கு கணவன்மார்களுக்கு வாங்கி கொள்றதுல எந்த விதமான தடையும் பாவமும் இல்லைங்கிறது நஸ்ஸாக ரொம்ப தெளிவாக இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் எந்த ஒரு கணவனும் வற்புறுத்தி கேட்கவோ அந்த மனைவி தர மறுக்கும் பொழுது அதற்குண்டான வேறு நடைமுறைகளை கையாளவோ அவளை வெறுக்கவோ அவளை ஒதுங்கி போவோ கூடாது. அப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலை. இதனால தான் ஃபைன் திபுனலக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்சன், அவர்கள் மனம் விரும்பி தந்தால் ஃபகுலூஹு ஹனி அம் மரிஆ, அதனை நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக சாப்பிடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சதுகாத் என்ற பெயர் மகருக்கு இங்கே பாவிக்கப்பட்டு இருக்குது. மகரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமாக குர்ஆனில் பேசியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள், மன் தம்ம இம்ரஅத்தன் துரீது அன் யذهب بمهرها فهو زان இன்தல்லாஹி யௌமல் கியாமா, யாராவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது
அவளிடத்தில் மகர் கொடுக்காம சீதனம் அவள்கிட்ட இருந்து சொத்துக்களை எடுக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த திருமணத்தை முடிக்கிறாரோ, அவர் நாள மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு விபச்சாரனாக ஜினாவில் ஈடுபட்டவராக சந்திப்பார். ஒரு பெரும் பாவம் செய்தவராக சந்திப்பார். வாழ்க்கை பூராவும் அவர் ஜினாவிலேயே கழித்ததாக மாறிடும். இந்த அளவுக்கு கடினமான முறையில் இதனை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கு மஜ்லிஸில் வச்சு அதிகமான மகர்களை குறிப்பிடுறாங்க, ரெஜிஸ்ட்ராரும் எழுதுகிறாரு. ஆனால் பின்பக்கத்தால் இன்ன குடும்பத்தை சேர்ந்தா இவ்வளோ பெரிய தோற்றம் கிடைக்கும், இவ்வளோ பெரிய வாகனங்கள் கிடைக்கும், இப்படியான நகநட்டுகள் கிடைக்கும், நல்ல தொழிலுக்குள்ள இருக்கலாம், வாழ்க்கை பூராவும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாம் என்ற நோக்கங்கள் சிலருக்கு இருக்குது. அதுதான் மஹரிஹா என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாக்கியானம் சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் முடிக்கும் பொழுது இவருடைய நோக்கம் அவருடைய மகரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்றது, அவளிடத்தில் இருந்து சீதனம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட யாரு திருமணம் முடிப்பாங்களோ அவர் மஜ்லிஸில் பல கோடி மகர் கொடுத்தாலும் அதற்கு மேல் மிச்சமாக அவர் எடுக்கக்கூடிய அனைத்துமே, அதுவும் அதுக்கு மேல் மிச்சமாக எடுக்கக்கூடிய அனைத்துமே அது ஹராம், லஞ்சத்தை விடவும் மோசமானது. ஏனெனில் எங்களுக்கு தெரியும், மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்தா அதில் கைக்கூலி என்று அந்த சீதனத்துக்கு எழுதப்பட்டிருக்கும். அது 3 பாஷையிலையும் பதிவாக்கப்பட்டிருக்குது கைக்கூலி என்று. அந்த கைக்கூலிக்கு நீங்கள் டிக்ஷனரியை பரட்டி பார்த்தா அங்கே பிரைப்னு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, லஞ்சம் பகா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். எனவே இவர்கள் நாள மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விபச்சாரர்களாக சந்திப்பார்கள். பிறந்த குழந்தைகளும் அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். இந்த வாழ்க்கைகள்லையும் மார்க்கம் இருக்க மாட்டாது. துனியா மிதிரும் என்றாலும் அங்கே பிரகாசம் அளிக்க மாட்டாது. மார்க்கத்துடைய விஷயத்தில் ரொம்பவும் குறைவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இப்படியானவர்கள் என்ன செய்யணும்? இந்த பாவத்தை செஞ்சவங்க அந்த எடுத்த பொருளை திருப்பி அந்த பெண்ணுடைய தந்தை இடத்துல ஒப்படைக்க வேண்டும், அல்லது ஒரு கடனாகையாவது ஆக்கி அதனை கொஞ்சம் கொஞ்சமாகவாது கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு மௌத்து வரும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ் அவன் மன்னிப்பான். அத்துடனே இந்த காலத்தில் பெண்கள் தன்னுடைய தந்தைமார்களை புளிஞ்சி அவருடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த மகள்மார்களும் எதிர்பார்க்கறது என்ன? என்ற வாப்பா வீடு, காணி, சொத்து, செல்வங்கள், வாகனங்கள் என்று எல்லாமே கொடுக்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்குத்தானே என்று ஒரு நியாயமான கருத்து ஒன்று சொல்கிறாங்க. அந்த நியாயமான கருத்துக்கு இஸ்லாம் எந்த விதமான இடமும் கொடுக்க இல்லை. எனவே இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் சீதனம் கொடுத்து முடிக்க வேண்டுமே தவிர சீதனம் எடுத்து முடிக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், யா யுஹன் நபி, நபியே, இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக கல்லாத்தி ஆத்தைத உஜூரஹுன்ன, நீங்களாக இருந்தாலும் சரி அந்த மனைவிமார்களுக்கு உஜூர், இங்கே மஹருக்கு உஜூர் என்ற பேர், அந்த மஹரை கொடுத்தால்தான் அவர்கள் உங்களுக்கு ஹலால் ஆகுவார்கள். அந்த மஹரை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் உங்களுக்கு ஹலால் ஆகுவார்கள் என்கிறதுன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி இருக்கிறான். எனவே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மஹர் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பெண்களுக்கும் 400 தீனார் 500 திரகம் கணக்கில் மஹர் கொடுத்து இருக்கிறாங்க. எனவே வசதி உடையவர்கள் ஏராளமாக தாராளமாக அந்த மஹரை அள்ளி கொடுக்க வேண்டும். வஆத்து நிசா சதுகாத்திஹின்ன நெஹ்லா என்கிறதனை போல அல்லாஹ் சொல்கிறான், வ இன் ஆத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், நீங்கள் பெரும் தொகைகளாக அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களை விட்டும் விலகுகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அவர்களை விட்டும் விலகுகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க ஒரு ஹொத்துபா செஞ்சாங்க. அந்த ஹொத்துபாவில் பெண்களுடைய மஹர் தொகையை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவிக்கிற நேரம்
அருமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, பெண்களுக்கு அவர்கள் 400 திரகம் 400 தீனார் 500 திரகங்கள் தான் மஹர் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க அதிகரிக்க வேண்டாம். அந்த நேரம் குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி குறுக்கே வந்து சொன்னால், அமீருல் முஃமினீன், நீங்க குர்ஆனை ஓத இல்லையா? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைன் ஆதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், அவர்களுக்கு நீங்க பெரும் தொகையாக அள்ளி கொடுத்திருந்தாலும் என்று அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முறையை சொல்லும் பொழுது, கின்தார்ண்டா மலையளவு என்ற கருத்தும் இருக்குது, எண்ணில் அடங்காத கருத்து என்றும் இருக்குது. இப்படியெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலங்கி போனாங்க, தலையில கையை வச்சாங்க. குல்லுன்னாஸ் அஃப்கஹு மின் உமர், இந்த உமரை விட மனிதர்கள் எல்லோரும் நல்ல முறையில் மார்க்கத்தை விளங்கி இருக்கிறார்கள் என்று அந்த டிஸ்பஸ் ஆகி கலைந்து போகக்கூடிய சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு இப்படி சொன்னேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப விரும்பிய அளவு அதிகமாக தொகையாக உங்களுடைய மனைமார்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. எனவே இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துன் நிசாவில் ஒரு தொடர் சம்பந்தத்தோட பல விஷயங்களை பேசிக்கொண்டு வாரான். இது எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளுக்கு, பெண்களுடைய வாழ்க்கைகளுக்கு, அத்துடனே எங்களுடைய சமூக வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இவைகளை குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று மதித்து அவைகளை எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.